ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சுன்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் திருநெல்வேலி ஸ்டைலில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சு சிக்கன் குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் நான் காட்டியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ சிக்கன் எதில் செய்வோமோ அந்த பாத்திரத்தில் சிக்கன்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வரட்டுங்க. சிக்கன் முக்கால்வாசி வெந்திருக்கும் இந்த டைமில். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் இல்லையா? ஸோ நான் அரை மூடி தேங்காவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஃபுல்லாக நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாட்டம் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவும் பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்றதை. அதுக்கப்புறம் இது நல்லா இப்போ கொதி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க எப்போவுமே செய்யணும். அதுதாங்க செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய், கடுகு பொரிஞ்சதை கொஞ்சமாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது, நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது நம்மளோட சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கோம் இல்லையா? அந்த கொதிக்கிற சிக்கனோடு இந்த தாளிப்பை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி திருநெல்வேலி ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை. கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, முட்டை பொரியல், அவ்வளோதாங்க. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. டாட்டா.